ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம், அதாவது முளைக்கட்டின பாசிப்பயிறு. பயிறு மட்டும் இல்லைங்க, எல்லா பயிறு வகைகளுமே முளைக்கட்டை வச்சு நம்ம அதை சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நான் எப்போவுமே வீக்கெண்டில் அந்த வீக்குக்கு வேண்டிய பயிறு வகைகள் எல்லாமே முளைக்கட்டை வச்சு எடுத்து வச்சுருவேன். அப்போ நம்ம ஊற வைக்க தேவையில்லை, டக்குன்னு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, ஸ்நாக்ஸுக்கு, டின்னருக்கு இது எல்லாத்துக்குமே இந்த முளைக்கட்டின பாசிப்பயிரை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் காமிச்சிருக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவிற்கு முளைக்கட்டின இந்த பாசிப்பயிரை எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முளைக்கட்டை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை, எப்போ வேணுமோ அந்த டைமில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே ஊறினது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சடனாக யாராவது வர்றாங்க, இல்லைன்னா திடீர்னு ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணணுன்னு இதை பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பொடியாக கட் பண்ணின பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு 2 பல் ஆட் பண்ணால் போதும். இதோட நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா பொடியாக, பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை மாவோடு கலந்து தோசையாக அப்படியே ஊற்ற போகிறோம். பெருசாக கட் பண்ணோன்னா நமக்கு அந்த தோசை நல்லா வராது. இது நல்லா தோசை மாவு பத்துக்கு தண்ணி வேணும்னா சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு தொடச்சாச்சு. ஒரு பேப்பர் டவல் வச்சு தொடச்சிருக்கிறேன். நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம ஊற்றப்பமாக ஊற்றுறதான்னா கொஞ்சம் தடிமனாக ஊற்றுவோம். அதே சமயத்தில் வெங்காயம் நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே, கேரட்டு, காய்கறிகள் ஏதாவது ஆட் பண்ணோம், அது எல்லாத்தையுமே மேலால் தூவிக்கலாம். இன்றைக்கி நான் அந்த ஓசையாக தான் ஊற்றிருக்கிறேன். மேலால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நெய் சேர்க்குறதானாலும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெயே வேண்டாம் அப்படின்னா கூட தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசையை திருப்பி போட்டிருக்கிறேன், எப்படி பொன்னிறமாக முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இது ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த தோசையை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாங்க. தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குழம்பு ரெசிப்பிங்க. இந்த முளைக்கட்டின பாசிப்பயிரை வச்சு எப்படி அருமையான ஒரு குழம்பு பண்ணலாம், ஹெல்த்தியான குழம்பு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இந்த பாசிப்பயிரை இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறேங்க. இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவி இந்த முளைக்கட்டின பாசிப்பயிரை வச்சு இட்லி அவிக்கிற மாதிரியே, ஆவியில் அவிக்கிற மாதிரியே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாங்க. இல்லை நீங்கள் குக்கர்லேயே எல்லாத்தையும் போட்டு வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நான் இப்போ ஆவியில் வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரில் சின்ன பீஸ் ஒரு எலுமிச்சை துண்டு போட்டிருக்கிறேன். நான் குக்கர் கரை பிடிக்கும், நம்ம தண்ணி வச்சு ரொம்ப நேரம் இந்த மாதிரி அவிக்கும்போது. இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு, வெயிட்டெல்லாம் விசில் போட வேண்டாம், நம்ம இட்லி அவிக்கிற மாதிரியே 15 நிமிஷத்துக்கு இதை அவிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஒன்றா நான் குக்கர்லேயே தாளித்து வேக வைக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க. நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா, கொஞ்சத்தை எடுத்து நம்ம சுண்டல் மாதிரி தாளிச்சிக்கலாம், அதுக்காக தான். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் லேசாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணின வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் எப்போவுமே என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஃப்ரெஷ்ஷாக துருவி தான் சேர்ப்பேன், ரெடிமேட் பேஸ்ட் சேர்க்க மாட்டேன்.
இதையும் நல்லா வதக்கின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி எல்லாமே நல்லா வதக்கும் பொழுது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ இதோட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாக, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு எல்லாம் நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன், காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சமாக தனியா தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன், கொத்தமல்லி பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா. இதெல்லாம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி அந்த மிளகாய் தூள் தனியா தூள் இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒரே மிளகாத்தூளை செஞ்சு வச்சுருந்தீங்க, மிளகா மல்லி எல்லாம் போட்டு ஒட்டுக்காக செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த தூளை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த தூள் தான் ஆட் பண்ணுவேன் எப்போவுமே. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்போ தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கிறேன். எல்லா குழம்புக்கும் அதுதான் யூஸ் பண்ணுவேன். இப்போ உங்ககிட்ட எல்லாமே மிக்ஸ் பண்ண அந்த தூள் இருக்காது, அதுக்காக தான் இது எல்லாமே போட்டு காமிக்கிறேன் நான். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 15 நிமிஷம் அவிச்சு எடுத்த அந்த பாசிப்பயிறு இருக்குது இல்லைங்களா, அதை இதோட சேர்த்துக்கலாம். அந்த முளை கட்டின பாசிப்பயிறு இப்போ இதோட சேர்த்து குழம்பாகவும் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே தாளிக்கிறதானா கூட தாளிச்சிக்கலாங்க. சுண்டல் மாதிரி தாளிச்சிக்கலாம் நம்ம. அது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, தக்காளி எல்லாமே அந்த மசாலா எல்லாமே இதோட மிக்ஸ் ஆகணும். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடிடுறேன். நான் தேங்காய் அரைச்சி சேர்க்கலை இன்றைக்கி. நீங்கள் வேணும்னா தேங்காய் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். கிரேவி திக்காக வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சேன். இப்போ மறுபடியும் அதை நல்லா கலந்து விட்டுறேன். இதோட இப்போது நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலால் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டரை நடுவில் போட்டு அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சுக்கலாம். என்னோடது காயில் ஸ்டவ் ஆனதுனால அது அந்த சூடு இருக்கிற வரைக்குமே அது கொதிச்சிட்டு இருக்குது. பாருங்கள், இப்போ லேசாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம சூப்பரான முளைக்கட்டின பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காய் வேணும்னா கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம், கடைசியில் ஊற்றிக்கோங்க. ஆனால் நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்காமல் இப்படியே வச்சுருக்கிறேன். சாதத்தோட எல்லாத்தோட சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தோட சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இது ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன் ஒரு வீடியோ ஏற்கனவே. அந்த வீடியோவை ஃபுல்லாக இதோடு இன்க்ளூட் பண்ண வீடியோ பெருசாகிடுங்க. இந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இதே ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராமில் இட்லி செஞ்சுருக்கிறேன். அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேங்க, நீங்கள் பாருங்கள். க்ரீன் கிராம் ரெசிபீஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி போடுறேன், அதையும் நீங்கள் டைம் இருக்கும்போது பாருங்கள். அதே போல் வெயிட் லாஸ் ரெசிபின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் டைம் இருந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.